தமிழ்ச்சோலை பார்வையாளர்களுக்கு வணக்கம். நம் தமிழ்ச்சோலையானது பிஜிடிஆர்பி தேர்வு எழுதக்கூடிய நண்பர்களுக்கு இணைய வழி பயிற்சி வகுப்பும் புதிய டெஸ்ட் பேட்சும் நம்ம தொடங்கியிருக்கோங்க. இந்த காணொலியில் நம்ம என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னா, ராமச்சந்திர கவிராயர் என்ற புலவர் பாடிய ஒரு அழகான அருமையான ஒரு தமிழ் பாடல், தனிப்பாடல் ஒன்று நம்ம இந்த காணொலியில் பார்க்கலாங்க. ராமச்சந்திர கவிராயர் மிகவும் வறுமையில் வாழ்ந்த ஒரு புலவர். அவர் என்ன பண்ணுறாருன்னா, தனக்கு ஏற்பட்ட துன்பத்தை இறைவன்கிட்ட முறையிடுறார். நான் இந்த மாதிரி வள்ளலை நாடி சென்றேன், அப்படி வள்ளலை நாடி சென்று பொருள் இல்லாமல் திரும்பி வரேன். அப்படி அவர்களை நாடி செல்லும் பொழுது எனக்கு காலில் ஏற்பட்ட புண்ணு, அவங்க வீடு தூரம் அவங்க போயிட்டு வீட்டில் போயிட்டு ஏற்பட்ட அந்த நிலவுகளை தலையில் இடித்த அந்த புண்ணு, அடுத்து பார்த்தீங்கன்னா அவங்க சொல்ல நினச்சி என் மனசில் ஏற்பட்ட புண்ணு, இதெல்லாம் தீரும்னு நான் சங்கரன்கிட்ட போனேன் அப்படின்னு சொல்கிறார். வஞ்சகற்பால் நடந்து அலைந்த காலிற் புண்ணும், வாசல் தோறும் முட்டுண்ட தலையிற் புண்ணும், செஞ்சொல்லை நினைந்துருகும் நெஞ்சில் புண்ணும், தீருமென்றே சங்கரன் பால் சேர்ந்தேன் அப்பா. சிவபெருமான்கிட்ட போய் கேட்குறார். உடனே சிவபெருமான் சொல்கிறாரு, உனக்கு என்ன இது புண்ணு? கொஞ்சமல்ல பிரம்படியின் புண்ணும், வேடன் கொடுங்காலால் உதைத்த புண்ணும், கோபத்தில் பஞ்சவரில் ஒருவன் வில்லால் அடித்த புண்ணும், பாரென்றே காட்டி நின்றான் பரமன் தானே அப்படிங்கிறாரு. உனக்கு என்ன இது புண்ணு? என்னை பிரம்பால் ஒருத்தன் அடிச்சிருக்கான், காலால் வேடன் ஒருத்தன் எட்டி உதைச்சி புண்ணாக்கியிருக்கான், பஞ்சவரில் ஒருவன் அர்ஜுனன் என்னை வில்லால் அடித்து புண்ணாயிருக்கான், இந்த புண்ணெல்லாம் பாரு அப்படின்னு சொல்லி இறைவன் ராமச்சந்திர கவிராயர்கிட்ட தன்னிடம் ஏற்பட்ட புண்களை காட்டுவதாக இந்த பாடல் இருக்குங்க. இது எப்படின்னா, கொடுமைன்னு கோயிலுக்கு போனால் அங்கே 2 கொடுமை இருந்ததுன்னு சொல்லுவாங்க இல்லையா, அந்த மாதிரி வறுமையிலும் ஒரு எள்ளல் நகைச்சுவை பாடல் இந்த பாடல். தன்னுடைய வறுமையை எடுத்தாளக்கூடிய சொல்லக்கூடிய ஒரு அருமையான அற்புதமான பாடல் ராமச்சந்திர கவிராயர் அவர்களுடைய இந்த பாடல். அடுத்த காணொளியில் நம்ம இன்னொரு பாடலுடன் சந்திப்போம். நன்றி.